ஹாய். இதுதான் நம்ம வீட்டில் இருக்க சப்போட்டா மரம். நல்லா இதில் காய் கொஞ்சம் வச்சுருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதில் இலையிலேருந்து எல்லாமே கருப்பு கருப்பு கருப்பாக ஒரு டிசீஸ் மாதிரி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் இது பண்ணின வாட்டி நல்லா இப்போ வந்திருக்கு. அப்பயும் பாருங்கள், ஒரு ஒரு காய் கருப்பாக வந்திருக்கு. மீதி பழமெல்லாம் நல்லாயிருக்கு. ஏதோ ஒன்றுல இந்த மாதிரி தான் எல்லாம் இலையிலேருந்து பழத்துலேருந்து வரும். நான் அதெல்லாம் பறித்ததெல்லாம் ஒரு அட்டை பாக்ஸில் வைக்கோல் போட்டு அது கூட கடுகு கொஞ்சம் போட்டு பழுக்க வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பார்த்தாக்கா எவ்வளோ பழுத்திருக்குன்னு நம்ம அப்படியே தொட்டு பார்த்துட்டு எடுத்துக்க வேண்டியதாக. டெய்லி அது மாதிரி பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆர்கானிக்காக நம்ம வீட்லேயே இருக்குது. ஆனால் இது கடையிலலாம் எப்படி பழுக்க வைக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்கள், எவ்வளோ சைஸான பழம், ஆனால் சீக்கிரமாக பழுக்கவே இல்லை. நான் வைக்கல்ல வச்சு கடுகு ஒருத்தங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு கடுகு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கடுகும் போட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் மெதுவாக தான் பழுக்குது. ஒரே சைஸாக பழுக்கவே மாட்டேன்து. கடையிலலாம் என்ன மாதிரி அதை என்ன கெமிக்கல் போடுறாங்களோ அதுதான் நமக்கு வித்தியாசம் தெரியுது. வீட்டில் நம்மளே பழுக்க வைக்கக்குள்ள அது ரொம்ப பெரிய டாஸ்க்கு மாதிரி தான் இருக்குது எனக்கு. நீங்கள் ஈஸியாக எப்படி பழுக்க வைக்கலான்னு டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு. நான் வைக்கல்ல கடுகு போட்டு பழுக்க வச்சுருக்கேன். எனக்கு 6 பழம் பழுத்திருக்கு. டெய்லி பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். வேறு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி இதுதான் ஹார்வெஸ்ட்டு. பாருங்கள், மறுபடியும் மூடி வச்சுட்டேன்.